ஐயா அப்படியே கையை மடக்குங்க, நல்லா தோள்பட்டியை தொடுங்க, நல்லா கொண்டு வாங்க. அப்படி கையை விரித்து தொடுங்க, கையை விரிங்க, அங்கே எப்படி விரிங்க, இப்படியா விரித்து மடக்குங்க. இந்த அளவுக்கு கொண்டு போய் எவ்வளோ நாளாச்சு? கொண்டு போய் கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஆகுது சாமி. எந்த ஊர்? நான் கொடுத்தல சாமி. ஏன்னா இப்போத்தே முதல்ல உனக்கு நான் கட்டுப்பட போனேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? இதுக்கு உள்ளே தான் ஃபஸ்ட் டைம் சாமி. மூலிகை மருந்து எவ்வளோ நாள் தேய்ச்சிக்க? மூலிகை மருந்து 3 நாள் தேய்ச்சிக்கேன் சாமி. காலையில் இரவு தேய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் இருந்துச்சு. தேய்ச்சதுக்கப்புறம் வலி கொஞ்சம் குறைஞ்சி சாமி. கை தான் நீட்டி மடக்க முடியல. இப்போ தான் மொதல் கட்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீட்டு, கையை நீட்டு, கையை நீட்டுப்பா. இந்த அளவுக்கு நீட்டி எவ்வளோ நாளாச்சு? இது 2.5 மாதம் ஆச்சு சாமி. பார்த்துங்க, உனக்கு கட்டு போட்டு விட்றேன். மூலிகை மருந்து தேய்ச்சி எத்தனை தடவை தேய்ச்சிக்க? 3 நாள் தேய்ச்சிக்க சாமி. தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வலி குறைஞ்சி சாமி. கை ஃப்ரீயாக நீட்ட முடியுது. என்னப்பா? கையெல்லாம் ஃப்ரீயாக நீட்ட முடியுது. வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த காதெல்லாம் அப்படி தொடு. இந்த மாதிரி தொட்டி எவ்வளோ நாளாச்சு? 2.5 மாதம் ஆச்சு சாமி. பார்த்துக்கங்க, அதாவது மூலிகை மருந்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டே என் உயிர் நண்பர்களே, என் மக்களே, அதாவது இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த ரத்தக்கட்டு, சுளுக்கு, கை டெம்பராக இருக்குது, காலு டெம்பராக இருக்குது, வெரிக்கோஸாக இருக்குது, வாதக்கடுப்பு, அப்படி முறுக்காதப்பா. வாதக்கடுப்பு, நரம்பு கடுப்பு, ரத்தக்கட்டு, ஜவ்வு இழிஞ்சிருக்கு, சப்பு ஊதி போயிருக்கு. இது எல்லாமே ஃபஸ்ட்டு மூலிகை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையணைய வாங்கி 2 வாட்டி தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த தம்பிக்கு தேவைப்படுச்சு கட்டுவோம்ட்டு வண்டாப்புல இந்த மாதிரி வைத்தியம் பார்க்க வந்துருங்க. அதே மாதிரி இந்த வாத சம்மந்தப்பட்டாலும் ரொம்ப டிச்சரில் வச்சாலும் வீட்டு வந்துடுவான்டான். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஐயாவுக்கெல்லாம் நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் மூலிகை மருந்து காலத்தில் மூலிகை மருந்து தேய்ச்சிக்கிட்டு வந்தாலே போதும். என் உயிர் மக்கள் ஐயா கும்பிட எந்திரி. ஐயா விடுங்க, ஐயா இருங்க, கும்பிடாதீங்க ஐயா. அதாவது இந்த வாத சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிக்கோஸு, இந்த இடுப்பு வலிக்குது, ஜவ்வு வலிக்குது, ரொம்ப நாள் பட்டு போயிருக்கு, இது எல்லாமே மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்கய்யா. இந்த டோக்கன் இருக்காது இருந்து வைத்தியத்தை பாட்டு போங்க. அதே மாதிரி எல்லாரும் கசகசன்னு இருக்க வேண்டாம். டீ வந்துருச்சு இல்லையா, வர சொல்லு. அதே மாதிரி மத்தியானம் இருந்து சாப்பிட்டு போங்க. தயவுசெய்து சொல்கிறேன், டோக்கன் ஒரு நாளைக்கு 60 டோக்கன் தான் என்னால் வைத்தியம் பார்க்க முடியும். தெய்வக்குறி இதில் பழசு வரும், எமர்ஜென்சி வரும். அதனால் தயவுசெய்து இந்த நாள்பட்ட பிரச்சனைலாம் முதல்ல மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையன. ஆன்லைனில் விற்பனை செய்ய மாட்டான். அதே மாதிரி கடையில் கொடுத்து வியாபாரம் பண்ண மாட்டான். எங்கள் தெய்வ கணக்கு, என்னுடைய வாசனை, என்னுடைய தெய்வத்தோட குடியம். இங்கே வாங்குறது தான் ஒரிஜினல் மூலிகை மருந்து. இங்கே வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தான் அந்த முழு சக்தியும் கிடைக்கும். என்னோட பார்வையும் என் தெய்வத்தோட பார்வையும் உங்களுக்கு முழு மன நிம்மதியோடு நீங்கள் போயிருவீங்க. அதனால் யாரையும் நம்பி ஆன்லைனில் வாங்க வேண்டாம். கடையில் வியாபாரம் பண்ண மாட்டேன். கடையில் எங்கே மருந்துன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். இருங்க, எல்லோரும் பார்த்துட்டு போனால் மூலிகை மருந்து வாங்குறால எல்லாரையும் உள்ளே வர சொல்லுங்க. இருப்பா எந்த ஊர், எத்தனை நம்பர் உட்காரு. இருங்கய்யா, பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ பார்க்க போறீங்க. இதெல்லாம் வாதான் நரம்பு சம்பந்தப்பட்டு இப்போ பார்க்குறீங்க. இருங்கய்யா, டோக்கன் இருக்கால இருங்கய்யா. தயவுசெய்து எல்லாரும் உங்களை மாதிரி நிறைய பேர் கடலில் இருந்து வர்றாங்க. எல்லாரும் தான் எனக்கு வேணும். சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி இந்த வாத சம்பந்தப்பட்டு, நரம்பு சம்பந்தப்பட்டு, நாள்பட்டது எல்லா பிரச்சனைக்குமே சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையன. முதல் அதை தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவை பண்ணால் வைத்தியம் பார்க்க வந்துடுங்க. கதை சார் ஐயா, எந்த ஊருங்க ஐயா? இந்த மாதிரி கையை நல்லா நீட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. என்னங்கய்யா? 5 வருஷம் ஆச்சு. என்னுடைய மூலிகை மருந்து மட்டும் இந்த வர்மக்கலை பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு? பார்த்துக்க, கண்ணுக்கு முன்னாடி நேச்சராக காமிக்கிறீங்க. தம்பி நீங்கள் வாங்க பெங்களூர். இந்த கையை நல்லா நீட்டி எவ்வளோ நாள் ஆச்சு கரெக்டாக? 4 வருஷம். என்னப்பா? 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஸ்டெக் ஆகி லாக் ஆயிருச்சு. உனக்கு வாதம்ல ஒன்றும் இல்லை. நீ பார்த்த மருத்துவம் சரியில்லை, நீ பார்த்த வைத்தியம் சரியில்லை. கையை மேலதுக்கு. வெரி குட், சூப்பர்யா. இப்போ நல்லா தூக்கிட்டாரு. போதும் விடு. சந்தோஷமா இருக்கா? இதைத்தான் தாக்கத்தை குறைக்கும். இது என்ன வாங்கிட்டு போனாலும் உடனே பழைய வாதம்லாம் குறையாது. உனக்கு இந்த அளவுக்கு நான் கொண்டாந்துருக்கேன். இதுதான் என்னால் முடிஞ்ச அளவு. அழுகாத, விடு பார்த்துக்குவோம். ஆண்டை வரைக்கும் இங்கே ஒரு பாண்டியை நம்ப வந்தாலும் யாரும் மோசம் போக முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி விட்டுருவேன். என்ன தைரியம் மாதிரியா? ஆனால் இந்த மாதிரி வாதம் கூட வாங்க வறுமை கடையை பண்ணிவிட்டு என்ன வாங்கிட்டு போங்க. சரி விடுங்க, அழுகாது. என்ன இப்படியே ஆண்டை வரைக்கும். அது மாதிரி இந்த இடுப்பு குருத்துவாள் செப்பு நஞ்சு
உணர்வே இல்லாதெல்லாம் தூக்கிட்டு வந்துட வேண்டாம். என்ன வேண்டாம் வச்சு தேய்ச்சிட்டு வருவாங்க மட்டும் தூக்கிட்டு வாங்க. இந்த வாதம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நேற்று விழுக தெரிஞ்சாங்க. அதனால் அந்த வாதம் மாதிரி ஆளுகள்லாம் முன்னாடி கொடுத்து மருந்து தேய்ச்சி விட்டு வலிச்சு விட்டு எண்ணெய் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன். இந்த கட்டுக்கட்டுறாலாம் இங்கிட்ட இருக்கு. ஐயா மழை வருதியா ஓரமாக இருங்கயா, அது வேற ஆள்கிட்ட இடமியா. ஏன் இடமா இருந்தால் நேரம் செட்டு போட்டு உங்களை சொகுசாக படுக்க வச்சிருப்பியா. இது வேற ஆள்கிட்ட இடமியா. நான் என்னையா பாவம் பண்ணி என் மனசே வலிக்குதியா. அது மாதிரி இந்த வாதம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகாது. இந்த அளவுக்கு தாக்கத்தை குறைக்கும், மறுதாக்கம் வரவிடாது. இந்த ஐயா மாதிரி ஆளுகளை எப்படி பண்ணணும் அது மாதிரி அந்த நரம்பு நிர்வாகம் பண்ணிடுவேன். நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கிட்டு சுடுதண்ணிலே குளிச்சுக்கிட்டு வாங்க. காலையில் தேய்ச்சா சாயந்தரம் சுடுதண்ணிலே குளிங்க. இந்த மாதிரி வந்து என்கிட்ட வலிச்சுட்டு போகணுங்கிறக்காண்டியே பாதி பேர் நிற்கிது வாதம். மருந்து கொடுத்தாலும் போக மாட்டேங்கிறாங்க. இருக்கிற ஆளுகளுக்கு வைத்தியம் பார்க்கவும் முடியல, டைம் இல்லை. வர்ற ஆளுகளுக்கும் பார்க்க டைம் இல்லை. நான் என்னையா பாவம் பண்ணேன்? நான் எப்படி பேரையா சமாளிப்பேன்? 10 பேரை வேலைக்கு போடுவோம்னா எங்கள் சாமியை ஒத்துழைக்கலை. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தாண்டா பார்க்கணும்ட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அது மாதிரி கை தூங்குங்கய்யா. சூப்பர்யா. போடியா. கையை நல்லா தொங்க விடு. கீழே விட்டுரு. நல்லா விட்டுரு. அப்படியே வச்சு பழகு. இப்போ எப்படி இருக்கு? சரி, இனிமேல் அழுகக்கூடாது. நீ இன்னொரு ட்ரிப் வந்து காமிச்சிக்கங்க. தம்பி உங்களுக்கு கை இப்போ ஃப்ரீயாக இருக்கா? உங்களுக்கு தேவைன்னா கட்டுவீங்க, இல்லைன்னா என்ன வாங்கிட்டு போயிடலாம். சரியா? பாப்பா இரு உட்காரு. அவங்களுக்கு வலிக்கணும்ல. ஐயா சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மூலிகை மருந்து கொடுப்பா. நுடையெண்ணெய், கையாளி சுளுக்கு, வாதம், ரத்தக்கட்டு, நரம்பு தளர்ச்சி, அந்த நரம்பு டெம்பராக இருக்குது, கழுத்து டெம்பராக இருக்குது, குருத்து வால் வலிக்குது, சப்பு வலிக்குது, இது எல்லாருக்குமே நான் பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்து தேய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆனவனே திருப்பி கட்டணும்னா என்கிட்ட வந்து காமியாக கட்டுறான் தான் கட்டி விட்ருவான். இல்லை அப்படின்னா அதே எண்ணெயை வாங்கிட்டு போயிடலாம். இந்த எலும்பு முறி சம்மந்தத்துக்கு மட்டும்தான் இந்த 50 பேருக்கு மேலே பார்க்க முடியாது. இன்றைக்கி டோக்கன் புக் ஆயிடுச்சு. நேற்றுக்குள்ளாலும் இன்றைக்கி பார்க்குறேன். இன்றைக்கி டோக்கன் வாங்கினாலும் நாளைக்கு பார்ப்பேன். இந்த வாதம் சம்மந்தப்பட்டது பிரச்சனை இல்லை. என்னுடைய ஆண்டவன் கொடுத்த வழியை நான் பண்ணி விட்றேன். அதே மாதிரி இந்த ஐயா இந்த வாதம் ரிமூவ் பண்ணனே உங்களுக்கு நான் காணிக்கை வாங்கியிருக்கேன்னா மருந்துக்கு மட்டும்தான், சாமிக்கு மட்டும்தான் காணிக்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் எடுத்து விட்டு காசு வாங்கியிருக்கேனா? இல்லை. அது மாதிரி அவங்க எத்தனை மூலிகை பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த மூலிகை பாட்டில் எல்லாருமே எங்கள் சாமி சொன்னது மக்களுக்கே திருப்பி போடு. திருப்பி போடுனா என்ன அர்த்தம்? அன்னதானம் போடு, சாப்பாடு போடு, டீ கொடு, பசின்னு விடுறவளுக்கு என்ன ஒன்றுமே செய்யி. இந்த மருந்து காசை நீ வச்சுக்கப்படாரான்ருச்சு. அதனால நீ மூலிகை மருந்தை தயார் பண்ணுறதுக்கு என் மக்களுக்கு புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் போடுறதுக்கும் எங்கள் சாமி ஒதுக்கி விட்டுருச்சு. நான் உழைக்கிற உழைப்பு மட்டும்தான். அதை தான் 1000 பேசி என் கமான்ல நேரம் வந்து பார்க்கறதுக்கு தெரியும். என்னை பற்றி எப்படியா நான் எப்படி போடுறேன் 1000 போடுவேன். அதெல்லாம் விளங்காதவன் கூட்டிச்சதுல ஐயா மாதிரி கையை வாதத்தோட திருப்பி என்கிட்ட வருவேன். அப்போ என்னைய பற்றி தெரியும். நான் எவ்வளோ சக்தி வாய்ந்தாலும் என் சாமிக்கு நான் எப்படி பண்ணுறேன், மக்களுக்கு எப்படி அன்னதானம் போடுறோம்னு. அந்த மருந்தோடைய காசு மக்களுடைய காசு. அன்னதானத்துக்கு மட்டும்தான். 1 ரூபா காசு நான் எடுக்க முடியாது. எடுத்தேன்னா என்னைய சுவைச்சு போடும். நான் உழைக்கிற காசு தான் எனக்கு. சரிங்க ஐயா. அதாவது உங்களுக்கு வந்து நரம்பு வந்து வச்சுக்கிங்க. நரம்பு போச்சு, கையில் வந்து நரம்பு போச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக கொண்டு போய் எப்படி வெளியில் செலவழித்தாலும் திருப்பி பழைய மாதிரிலாம் கொண்டாடுறாலும் கஷ்டம். பழைய மாதிரிலாம். அதனால் இனிமேலாவது செலவுகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தெம்பாருங்க. என் மூலிகை மருந்து எத்தனை பாட்டில் வாங்கி தச்சிய? என்னம்மா சொல்லு. என்னம்மா தேய்ச்சதுக்கு எப்படி இருக்கு? தேய்ச்சதுக்கு எப்படியா இருக்கு? கை முன்னாடி வந்து கை கறிக்கட்ட மாதிரி இருக்கும். முன்னாடி கை ரொம்ப ரப்பா, ரொம்ப கனமா, ரொம்ப வீக்கமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? அதே மாதிரி நிறம் மாறிடுச்சா? முன்னாடி நிறம் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூடியனோட என்ன இந்த மாதிரி இதெல்லாம் காப்பாற்றிடும். ஆனால் நரம்பு அந்த நரம்பு போனது தான். அதனால் தயவுசெய்து வெளியில் இனிமேல் செலவெல்லாம் அடிக்க வேண்டாமா? உன் புருஷன் கை யதார்த்தமான கையா தெரியுமா? முன்ன இருந்து கொஞ்சம் எப்படியா தெரியுது உணர்வு? அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. ஆமாம், ஏன்னா இந்த இது வந்து நரம்பு வந்து சுத்தமாக போச்சு. அதனால் போட்டுக்கிட்டு வெளியில் செலவழிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு தெரிய வேண்டாம். போவான் ஐயா. நீங்கள் தான் எல்லாரும் கையை தூக்குங்க. நீங்கள் தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் தூக்கி எத்தனை வருஷம் ஆச்சு ஐயா? நீங்கள்
ஐயா 18 மாதம். ஐயா நீங்கள் 18 மாதம். என்ன ரெண்டும் 18 இருக்கியா? அப்போ 18 சித்தரில் ஒரு ஆள் உங்களை கூப்பிட்டு வந்துட்டாளா? அம்மா ஒன்றும் கணங்காதையா ஐயா, அழுகக்கூடாது. அதாவது ஐயா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் இப்படி இருக்கியா. அதான் மனசு கலங்கவே விடாது, மனசு வருத்தப்படவே விடாது. நம்மளை ஆண்டவன் வந்து உசுரை வச்சுட்டாரு அப்படிங்கிற கொண்டாடவில்லையா, காப்பாற்றுங்க. ஒன்றும் பயப்படாத, என் சாமி உனக்கு வாய்ப்பு கொடுத்துருச்சு. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு வசதி வாய்ப்பு வந்துடும், நல்லா வந்துடுவா, பயப்படாத, நல்லா வந்துடுவா. அதே மாதிரி வருத்தப்படாதயா, உனக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துருமியா, பயப்படாதயா. ஐயா தயவு செய்து சொல்கிறேன், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மூடியனோட என்ன இந்த வாதம் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது. மறுவாதம் வரவிடாது, மறுவாதம் வரவிடாது, மறு ஸ்ட்ரோக்கு அட்டாக் வராது. அதே மாதிரி ரத்தக்கட்டு, சுளுக்கு, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, எல்போர் எல்பை, இந்த மாதிரி இடுப்பு வலி, இது மாதிரி ஆளுகள்லாம் நாள்பட்டதா மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க, தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுங்க. ரத்த ஓட்டம் சீரானதுக்கப்புறம் உங்கள் டோக்கன் கிடைச்சுன்னா, வலி இருந்துச்சுன்னா வாங்க, வைத்தியம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த எலும்பு முறிவு இவ்வளோ மாதிரி ஆளு மட்டும் வர்றா, அவங்கள நாங்கள் வைத்தியம் பார்ப்போம். உங்களை மாதிரி ஆளுலாம் இந்த வாத சம்மந்தப்பட்டா மூலிகை மருந்தே நான் தேய்ச்சி விடுங்க, மூலிகை மருந்தே வாங்கிட்டு போறியா. அதனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு சண்டை விட்டு எடுக்காமல் இருந்து நின்று நிதானமாக மூலிகை மருந்தை வாங்கிட்டு போங்க. கொரியரில் கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் வியாபாரம் பண்ண கொடுக்க மாட்டேன். என்னுடைய குடில், என்னுடைய வாசல், என்னுடைய பார்வை, என் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக வந்து வாங்கிடுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி.